அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது? இந்த 7 நாட்களில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது? இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதோடு கடன் தீரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை கிரகநிலைகள் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சற்று கவனத்துடன் இருந்தால் ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்கள் எடுத்தோம் கவித்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்வதால் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. ராசிக்கு அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் விரயத்தில் மறைந்திருக்கும் இந்த வேலை என்பது பல்வேறு வகையான யோகம் நிறைந்த வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான நேரமாக அமைய போகிறது. அதிர்ஷ்டகரமான அடுத்த 7 நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் ரீதியான தொல்லைகள் உள்ளிட்ட பொருளாதார ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தானாகவே கிடைக்க போகிறது. இடம் வாங்குதல் வீடு வாங்குதல் யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மிகவும் சிறப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கும் தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. உத்தியோகத்தில் இதுவரை இருந்த எதிர்பார்ப்புகள் அனைத்துமே சரியான முறையில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2லும் சனி பகவான் லாபத்தில் இருப்பதும் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்ற கிரகநிலைகளை விட மனித வாழ்வில் அதிக மாற்றங்களையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் சனி மற்றும் குரு ஆகிய இரு கிரகநிலைகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பில் வலம் வருவதால் அதிர்ஷ்டகரமான 7 நாட்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் விரயத்தில் இருக்கும் போது தனஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் பல வகையான நல்ல சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். ரிஷபராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை விட குடும்பஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் குடும்பத்தில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் கைகூடும். நீண்ட நாள் எதிர்பார்த்த சுப நிகழ்வு உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது பாதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. ஆதாயம் தரக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. உறவுகளுக்கிடையே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். மாமன் மைத்துனர் வழியில் பெரும்பாலும் இருந்த மனக்கசப்புகளும் சங்கடங்களும் இந்த தருணத்தில் விலகி மாமன் மைத்துனர் வழியில் உறவு மேம்படும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் லாபத்தில் வலம் வருகிறார். சனி லாபத்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி மட்டும் லாபத்தில் இல்லை, அவருடன் இணைந்து செவ்வாய் வலம் வருகிறார். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலம் வருகிறார். 7ஆம் தேதி முதல் வித்யாகாரகரான புதனும் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். பல கிரகநிலைகள் இணைந்து லாபஸ்தானத்தில் கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த வேலை அமைவதால் மிக பெரிய அளவிலான இரட்டிப்பு நன்மை உங்களை தேடி வருகிறது. சனியின் அமைப்பால் தொழில் வியாபாரம் பொருளாதார ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. சனி செவ்வாயின் இணைவு சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் லாபத்தில் இருப்பதால் நிறைந்த தனலாபத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைப்பதை
எதிர்பார்ப்பதை விட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை கூட முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது கேட்ட இடத்தில் சலுகைகளை பெறுவதோடு மட்டுமல்லாது சாதுரியமாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. லாபஸ்தானத்தில் செவ்வாயும் வலம் வருவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. வருமானத்திற்கு முன்னதே செலவு வந்து நின்றாலும் கூட அதை சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. எந்த காரியத்தை தொட்டுவிட்டாலும் அந்த காரியத்தை முடிக்காமல் அதிலிருந்து பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது. காரிய வெற்றி உறுதியாகவே இந்த தருணத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது மன குழப்பம் அடைந்த சூழலில் அதில் இருந்த பல பிரச்சனைகளை இந்த தருணத்தில் சரி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் இதுவரை பலமுறை முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் அதிர்ஷ்டம் செயல்படும் நேரமாக சூரியன் மாற்றி கொடுக்கிறார். சூரியன் லாபத்தில் அதீத பலத்துடன் இருப்பது மட்டுமல்லாது இந்த வாரத்திற்கு பிறகு 14ஆம் தேதி முதல் உச்சமும் பெறுகிறாருங்க. எனவே அதிர்ஷ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும் நேரமாக அமைய போகிறது. இந்த வாரம் பல வகையில் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்றாலும் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதி லாபஸ்தானத்தில் அமருவதால் இந்த தருணத்தில் ஏராளமான அலுவலக பணிகளை சரியான முறையில் கையாண்டு மிக பெரிய அளவில் பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக நிழல் கிரகமான ராகு தொழில் ஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் வளமருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்தும் ராகுவின் அமைப்பால் பல தொழில் துவங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் தொழிலை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. தவறவிட வேண்டாம். அது மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கும் அமோகமான காலகட்டமாக இந்த வேளை அமைய போகிறது. மேலும் சாதகமாக இந்த வாரத்தை மாற்றிக்கொள்ள குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் சுபகாரியங்களை முன்னின்று நடத்துங்கள். அந்த சுபகாரியத்திற்கு தேவையான சில உதவிகளை செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமான அடுத்த 7 நாட்களில் உறுதியாக உங்களை தேடி நிச்சயம் வரும்.